இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 91st எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த ஜைலபோரா இருக்கிறான்ல, அவனோட செஸ்ட்லயே இந்த மயிரி வந்து குத்திந்திருப்பானா, இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்திருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். பட் அந்த ஜைலபோரா இருக்கிறான்ல, அவனுக்கு வந்து அந்த இடத்துல பல வருஷமா வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்ப அந்த ஒரு ஸ்வாட் வந்து அவன் செஸ்ட்ல பாஞ்சு அவனோட இதயத்தை வந்து குத்தும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒவ்வொரு செகண்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டெத் அப்படிங்கிறது அவன் 100 வருஷமா வந்து காத்திருந்து பெற்ற ஒரு வரம் மாதிரி அவன் வந்து இறந்து போவான். அதுவே மயூரி இருக்கிறான்ல, சோ அவன் அந்த ஜைலபோரா முன்னாடி நின்னுக்கிட்டே அப்படியே ஒரு சின்ன உபதேசம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். பெர்ஃபெக்ட்டான ஒரு பீயிங்கா நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து விட்டுறதே இல்ல, அது வந்து போய் அதை நீ எப்ப சொன்னியோ அப்பவே நீ என்கிட்ட வந்து தோத்து போயிட்ட. ஏன்னா இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கிடையவே கிடையாது. வேணும்னா இது வந்து ஒரு கிளீஷேவா எல்லாரும் சொல்ற ஒரு டயலாக் மாதிரி தெரியலாம், ஆனா அதான் உண்மை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. பெர்ஃபெக்ட்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னாலே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சரி, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயத்துக்கும் வந்து இடமே இல்லாம போயிடும். இமேஜினேஷனுக்கு சுத்தமா வேலையே இல்லாம போயிடும். சோ அப்படி ஒரு டெட் எண்டை வந்து மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரியான சயின்டிஸ்ட், உன்னை சேர்த்து தான் சொல்றேன், சோ நம்மள மாதிரியான சயின்டிஸ்டுக்கு பெர்ஃபெக்ட்ங்கிற ஒரு வார்த்தை வந்து சாபக்கேடு மாதிரி. எனக்குமே முயற்சி பண்ணிட்டு க்ரோ ஆயிட்டு இமேஜின் பண்ணிட்டு அதிக புது புது டேலண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு புது புது விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி தான் போக முடியுமே தவிர என்னைக்கு பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. ஆஸ் a சயின்டிஸ்டாவே நீ என்கிட்ட தோத்து போயிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனோட சோட வந்து குத்திந்திருப்பான்ல செஸ்ட்ல, அதை வந்து பிரேக் பண்ணி எடுத்துட்டு போவானா. இதை கவனிச்ச இஷிடா, ஏன் இப்ப ஸ்வாட் வந்து உடஞ்சு போச்சுன்னு கேட்க, உடஞ்செல்லாம் போகல, நானே தான் உடைச்சேன், என் பேச்சு இந்த ஸ்வாட் வந்து கேட்கல, அதுக்காக இதுக்கு ஒரு தண்டனை வந்து கொடுக்க வேணாம், அதனால தான் உடைச்சேன், என்னால திருப்பி சரி பண்ண முடியும். சரி எனிவேஸ் நீமோ அப்படிங்கும் போது அவன் வந்து அந்த இடத்துல டெட் பாடி மாதிரி கிடப்பால, இவ்வளவு வேற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளையும் ஹீல் பண்ணி அப்படியே 19 ரோபோட் மாதிரி அந்த நீமோ வந்து சரி பண்ணிடுவானா. சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி தரையில வந்து தோண்டுன்னு சொல்ல பார்த்தா அந்த இடர்கள்ல தான் அந்த 2 ஹாலோஸ் வந்து இருக்கிறானுங்கல்ல, அவனுக்கு மாட்டி எந்திருப்பானுங்க போல. சோ அவனுங்களும் அப்படியே எந்திரிச்சிருவானுங்களா. எங்களை காப்பாத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது வழியில் நிக்காம ஓரமா ஏறிடலாம், மூஞ்சிலே ஓட்ட போட்டுருன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நீமு வந்து அப்படியே ஓட்ட போட்டுக்கிட்டே போக கடைசியா பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் டோர் மட்டும் இருக்கும். என்னடா இருக்கிறது எல்லாமே வந்து உடஞ்சு விழுந்துருச்சு, ஆனா ஒரே ஒரு டோர் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இஷிராக்கு ரெஞ்சுக்கே ஷாக்கா இருக்குமா. ஏன்டா இது கூட தெரியாதா, ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு ஏன் ஒரு சீக்ரெட்டான ரூம் வந்து கண்டிப்பா வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு சீக்ரெட்டான ரூம்ல வந்து ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. அதே நேரத்துல நிறைய அப்படியே பேப்பர்ஸ்ல இருக்கிற லைப்ரரி குப்பெல்லாம் எதுவும் இருக்காது. அதே நேரத்துல காசும் இருக்காது. நாங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க ரிசர்ச் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை வந்து நீக்குவானா. பார்த்தா அதே மாதிரி அந்த இடத்துல சம்திங் ஏதோ இருக்க நினைச்சேன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் நம்ம இஷிரா இருக்கிறான்ல, சோ அவனுக்கு வந்து ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊசி போடுற கேக்கல வர, டேய் நீ கண்டிப்பா நான் ஹீல் எல்லாம் பண்ண மாட்டேன், நீ என்ன யாரதோ பண்ண போறேன், நான் வந்து மாட்ட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லி இஷிரா வந்து லைக் அப்படியே பயங்கரமா ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா. இருந்தாலும் அவனை வச்சு கம்முன்னு அமுக்கிட்டு அவனுக்கு ஊசி போடலான்னு போகும்போது அப்ப நம்ம ரெஞ்சி, தலைவா வேணும்னா என்ன முதல்ல ஹீல் பண்ணுங்களேன், நான் போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், நான் உள்ள போய் அவங்களுக்கு வந்து சண்டை போடணும், வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது அதெல்லாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது, நீ ஹெல்ப் பண்ற அளவுக்கு அங்க யாரும் கிடையாது, இப்போதைக்கு சண்டை போட்டுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த கென்பாச்சி அப்படிங்கிற அவனா மட்டும் தான் இருக்கும். அந்த கென்பாச்சி சரியான ஒரு மிருக பையன், அவன் வந்து ஏதோ அவன் முன்னாடி ஒரு 60 கிலோ மாமிசம் வந்து நிக்கிற மாதிரியும் அதை போட்டு அடிக்கிற மாதிரியும் அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கையால சாகுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ரியலி குட் திங். சோ அதனால பெட்டர் நீ இங்கே இருமவனேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுவே கென்பாச்சியும் அந்த நொய்டோராவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களே. சோ அப்போ அந்த நொய்டோரா பார்த்தா நம்ம கென்பாச்சி வந்து சொல்லுவான், கென்பாச்சியோட ஸ்வாடையே பிடிச்சுக்கிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாதடா, அவங்க சோல் ரீப்பர்ஸ் மாதிரியான டம்மி பசங்களோட ஸ்வாட் எதுவுமே வந்து என்ன கட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு போய் லைக் அவன் வந்து ஒரு போன வச்சிருப்பான்ல, அதை எடுத்துட்டு போய் வானத்துல வச்சு அப்படியே சுத்தி ஒரு பெரிய ஒரு டொர்னேடோ மாதிரி ஒன்னு வந்து கிரியேட் பண்ணுவான். அதை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஒரு கேப்ல நம்ம கென்பாச்சி வந்து அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கும்போது கென்பாச்சி அந்த ஸ்வாடோட செயினை வந்து கிராப் பண்ணிட்டு அதை பிடிச்சி இழுத்து கிட்ட வந்து அந்த நொய்டோராவோட தலையை வச்சு தீயில அமுக்கிட்டு அப்படியே அவன் ஸ்வாடை வச்சு குத்தலான்னு போகும்போது அதுல இருந்து அந்த நொய்டோரா எஸ்கேப் ஆகி போவானா. அவன் எப்படி எஸ்கேப் ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல கென்பாச்சிக்கு ஷாக்கிங்கா இருந்தாலுமே, ஹே எஸ்பாடா நீ இந்த மாதிரி என்ன பார்த்து பயந்துட்ட தானே, என்னமோ சோல் சொசைட்டி சேர்ந்தவனோட ஸ்வாட் வந்து உன்னை என்னனாலும் கட் பண்ணாது அப்படின்னு சொல்லி இருந்த, அப்படி இருக்கும்போது உன்னை கட் பண்ணாது அப்படின்னா ஏன் இதுல இருந்து நீ எஸ்கேப் ஆனன்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒரு மேட்டரா என்ன, ஏதோ ஒன்று நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதான இன்ஸ்டிங்க்ட், அது நம்மள காயப்படுத்துதோ இல்லையோ ஆனா அதுல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது பிறவிலேயே இருக்குது மாமே. ஆனா இப்ப நீ பேசின மாதிரியே நீயே இருப்பியான்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம கென்பாச்சி அவன் வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ண பார்த்தா அந்த இடத்துல அடி விழுந்திருக்கும்னு நினைச்சா கென்பாச்சி வந்து அப்படியே ஒத்த கையில வந்து பிடிச்சிக்கிட்டு, வெல் இந்த மாதிரி நான் சோல் சொசைட்டில சில பேரை வந்து பார்த்துருக்கேன், உன்னால என்னாலும் என்ன வந்து கட் பண்ண முடியாது, என் உடம்பு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்டான்னு சொல்லுவானுங்க, ஆனா அவனுங்களோட கண்ணையோ கழுத்தையோ வந்து என்னால என்னைக்கும் கட் பண்ண முடியாம போனதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நொய்டோராவோட கண்ணிலேயே வந்து அப்படியே இறக்குவானா. ஒரு ஐ பேட்ச் வந்து போட்டிருந்திருப்பான், அவ்வளவுதான் கண்ணு வழியா போய் லைக் தலை வழியா வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அவன் வந்து முடிஞ்சான் காலி நினைக்கும் போது அந்த
நொய்டோரா அப்படியே சிரிச்சுட்டு எத்தனை தடவை சொல்றது உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கென்பாச்சியோட செஸ்ட்ல அப்படியே குத்திடுவானா. பயங்கரமா பிளட் வந்து ப்ளீட் ஆகும். என்னடா கத்தி வந்து தலையில இறங்கி ஒருத்த வந்து உயிரோட இருக்கிறானேன்னு பாக்குறியா, ரொம்ப சிம்பிள்னு சொல்லி அப்படியே அவனோட கண்ணை வந்து காட்டுறான். பார்த்தா இந்த ஹாலோஸ்க்குலாம் உடம்புல ஹோல் வந்து இருக்கும்ல, அதே மாதிரி அவனுக்கு தலையில அந்த ஹோல் வந்து இருந்திருக்கும். சோ நீ என் தலையிலேயே முதல்ல குத்துலியே மாமே, அதுக்குள்ள எப்படி நான் வந்து இறந்து போவேன் நீ வந்து நினைக்கிற அப்படின்லாம் கேட்க, அதுவே கென்பாச்சி பார்த்தா நக்கலா சிரிப்பானா. சிரிக்கிற நீன்னு சொல்லி அடிக்க வரும்போது அதை ஈஸியா தடுத்துட்டு சிரிக்காம வேற என்னடா பண்றது, நான் என்னமோ உன்னோட தலையில வந்து கட் பண்ணி நீ சாகவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நான் உன்னை கட் பண்ணவே இல்லை, அதனாலதான் நீ சாகவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ உன்னை வெட்டும் போது அந்த ஹாப்பினஸ் இருக்கும் பாத்தியா, அந்த ஹாப்பினஸ் எங்கேயாவது கிடைக்காம போயிருமான்னு நினைச்சேன். கமான் வெட்னா சாவ அப்படின்னா ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி திருப்பி அந்த இடத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. பார்த்தா லைக் ரெண்டு பேருமே வந்து பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஸ்டில் ஒவ்வொருத்தரோட அட்டாக் வந்து பிளாக் பண்ணிட்டோம். பெரிதளவு அந்த இடத்துல இருந்து ஓப்பனிங் இருக்காது, ரொம்ப டைட்டான ஒரு மேட்சா தான் இருக்குமா. ஆனா ஒரு பாயிண்ட்ல உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதான்னு சொல்லி நக்கெல்லாம் வந்து வேணுனே அந்த பிளேட தடுக்கிறதுக்காக கையை குறுக்கால வைப்பானா நொய்டோரா. பார்த்தா அவன் கையில ஒரு கட்டு விழுந்துடும், அப்படியே ரத்தம் வந்து சிந்த. ஏதாவது ஃப்ளூக்ல வந்து வெட்டியிருக்க அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ண, சரியா சும்மா நீயா வெட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதுன்னு அந்த நொய்டோரா வந்து சொல்லும்போது என்பாச்சி அதெல்லாம் கண்டுக்கல, சும்மா சோட வந்து விசிறி பாப்பானா. பார்த்தா லைக் அந்த இடத்துல அப்படியே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். என்னடா பண்றான்னு சொல்லி நம்ம ஹீரோ பேனை பாத்துக்கிட்டு இருக்க. சரிப்பா இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த ரவுண்டுக்கு சீக்கிரம் வாங்கும்போது கடுப்புல அந்த நொய்டோராவை அட்டாக் பண்றதுக்காக வருவானா. வச்சு தடுக்கும் போது கென்பாச்சியோட பிளேட் அந்த நொய்டோராவோட பிளேட் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே லைக் ரெண்டு துண்டா வந்து வெட்டி போட்டுரும். சோ எப்படா உடைச்சா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும் போது அப்பதான் கென்பாச்சி வந்து சொல்றான், இல்லப்பா ரொம்ப நாளா வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடாம அப்படியே ஒரு மாதிரி இருந்தானா, உங்களோட இப்ப வந்து சண்டை போடுறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. சோ அதனால இப்போதைக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவன் வந்து அட்டாக் பண்ணும்போது அவனோட பீம் இருக்கும்ல, அதை பயன்படுத்தும் போது கென்பாச்சி அதை வெறும் கையால வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வேற டைரக்ஷன் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இதோட அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்க. அதுவே அவன் பயங்கரமா கென்பாச்சியை பார்த்து பயந்து போயிருவானா. ஆனா ஓடாம டக்குனு முன்னேறி வந்து நம்ம கென்பாச்சியோட ஃபேஸ்ல அட்டாக் பண்ணு பார்த்தா கென்பாச்சியோட ஐ பேட்ச் இருக்குதுல, அது அப்படியே கலந்து போய் கீழே விழுகும். அதே கேப்ல தான் கென்பாச்சியும் அந்த நொய்டோரா வந்து அட்டாக் பண்ண பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த நொய்டோராவும் ஹெவியா வந்து டேமேஜ் ஆயிருப்பானா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, டே திடீர்னு எங்கடா வந்து இவ்வளவு பவர் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஐ பேட்ச் அதுவும் என்னடாலாம் கேட்க, எதுக்கடா தேவையில்லாம அதை எடுத்து விட்ட. அந்த ஒரு ஐ பேட்ச் வந்து ஒரு சீல், என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே அது வந்து சீல் பண்ணி வச்சிருக்கும். சோ அதனால என்னால இன்னும் கொஞ்ச நேரம் வந்து சண்டை போட முடியும் அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க. சரி அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறையே, மேபி என்னோட அட்டாக்ல சர்வைவ் ஆயிருந்திருக்கியா, இல்ல அப்படின்னா பேர்லி எந்திரிச்சு நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்கிறியா, என்னாலும் என்னால வந்து உங்ககிட்ட என்னோட தோல்வியை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொய்டோரா அவனோட ஜான்பாக்டர் வந்து ரிலீஸ் பண்றானா. பார்த்தா அந்த இடத்துல அந்த நொய்டோராவோட ஊண்டலா இருக்கும்ல, அது எல்லாமே வந்து ஹீல் ஆயிட்டு அவனுக்கு வந்து 4 கை இருக்கும். சோ 4 கையிலுமே 4 வெப்பன்ஸ் வந்து வச்சிருந்திருப்பான், 4 சிக்கிள்ஸ் வச்சிருந்திருப்பான். ஆஹா இது வந்து இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு கென்பாச்சி வந்து நினைக்கும் போது, ஆனா அதுவே அந்த நொய்டோரா உள்ள வந்து கென்பாச்சியோட செஸ்ட்ல ஒரு பெரிய கூட போட்டு அதே இடத்துல கென்பாச்சியை சாச்சாரான். ஏன்னா இந்த ஆள் வந்து அவ்வளவுதானா அப்படின்னா சரி மத்தவங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாச்சிரு இருப்பாள். சோ இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்திருப்பாள். அவளை வந்து அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஒரியுமே நம்ம ஹீரோ வந்து ஹீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் யாச்சிரு அட்டாக் பண்றத பார்த்துட்டு யாச்சிரு வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த ப்ரொடெக்ஷன்ல தாங்குமான்னு சொல்லிட்டு தான் வந்து அடிக்க போவானா. ஆனா அவன் பின்னாடி கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த யாச்சிரு வந்து சொல்ல பார்த்தா பின்னாடி ஒரு எனர்ஜி ரிலீஸ் வந்து ஏற்படுது. பிளஸ் அந்த நொய்டோரா இருக்கிறான்ல அவனோட ஒரு கை வந்து அப்படியே கட்டை அந்த இடத்துல கீழே விழுகுது. யாருன்னு பார்த்தா நம்ம கென்பாச்சி தான். ஒன்றும் இல்லை அவனோட கையை வந்து வெட்டினா வெட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் வந்து இருந்தது. ஸோ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு வெட்டியே பார்த்துருவோம் அப்படின்னு தான் வெட்டினேன். பரவாயில்ல அவன் கையை வந்து வெட்ட முடியுது போல. ஸோ இருக்கிற 4 கை இதே மாதிரி வெட்டிடலாம் அப்படிங்கும்போது அப்ப அந்த யாச்சிரு 4 கை வெட்டிட்டு அப்படின்னா அவனால சண்டை போட முடியாதுன்னு சொல்ல, ஆமா அப்படி ஒரு மேட்டர் வேற இருக்குதா, சரி நான் வேணும்னா அவனுக்கு ஒரே ஒரு கையை மட்டும் விட்டு வைக்கிறேங்க போது என்னை வெட்டினதே இந்த ஒரு கை அதுதான் கடைசி கைன்னு சொல்லிட்டு அவன் கென்பாச்சியை உள்ள போந்து அடிச்சு அங்க இருக்கிற ஒரு பில்டிங் வந்து அப்படியே தூக்கி விசிறானா. அப்படியே கென்பாச்சி போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் உள்ள போந்து கென்பாச்சியை போட்டு தரலான்னு பார்க்கும்போது அந்த இடர்கள்ல இருந்து கென்பாச்சி வெளியே வந்து அவனோட 4 கையை சேர்த்து வெறும் ஒரே சோட வச்சு தடுத்துக்கிட்டு இருக்க. என்ன கண்ணா உன்னால முடியலையான்னு சொல்லி கென்பாச்சி நக்கல் பண்ணும்போது அப்ப கென்பாச்சியோட வயிற்று அப்படியே ஒரு சோட வந்து இறங்குது. என்னடான்னு சொல்லி அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியாம போக பார்த்தா அந்த நொய்டோரா இருக்கிறான்ல அவனுக்கு வந்து முதுகுல இருந்து இன்னும் 2 கையை வந்து அடிஷனலா எடுத்து வந்திருக்கான். நான் தான் சொன்னேன்ல உன்னால எத்தனை கையை வெட்டினாலுமே திருப்பி வர வெப்பண்டான்னு சொல்லி அந்த இடத்துல அவன் பயங்கர நிக்கல வந்து சிரிச்சிட்டு இருக்கும்போது அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.